ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங். இப்போ என்ன பீரியட்? தமிழ் பீரியட். உலகமுடைய தமிழ் புக்கு நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவேதி ஒரு நோட் எல்லாமே இது பண்ணியாச்சா, டிக்கெட் எல்லாமே பண்ணியாச்சா, ஒரு புக்கு என்ன புக் பண்ணியாச்சுல, சைன் பண்ணியாச்சுல. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெசன். அது என்னமோ நொய்யின்னு சத்தம் வருது, அடிச்சு நம்ம இங்கே ஒன்று தண்ணி வீட்டு அங்கே போய் விழுந்துடுவீங்க. இன்னைக்கு என்ன லெசன் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் வந்து சொற்கள் நம்ம வந்து யூஸ் பண்றதா பல் துளைக்கி, தூவலை, காலுரை, சீருடை, கருத்து பட்டி, பொத்தான், வெள்ளைத்தாள், மட்டை, அழைக்கும் மணி, மின்விளக்கு, மெத்தை, நகரும் படிக்கட்டு, நீர்பேலை. என்ன பொறுமையா இருக்கு, அடிச்சு நம்ம கண்ணு செவந்துரும். நிலைப்பேலி கஷ்டமா இருக்கும் போலயே, கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிறீங்களே, பட்டிக்க கூட முடியாது. ஐயோ, கணினி, மணிக்கணினி, சுவரும் நாற்காலி, ஐயோ கடவுளே, கும்பிடுறோம். தோல்பை, தொலைக்காட்சி, தொலைபேச்சு. அதான் ஸ்டூடெண்ட்ஸ் பெல் வச்சுன்னு நீங்க போய் வாஷ்ரூம் இருந்துன்னா போயிட்டு வந்தனும். பிரேக். தேங்க்யூ. அடுத்து வந்து லெசன் வந்து அடுத்தது பார்ப்போம். தேங்க்யூ. என்னாச்சு இந்த மேம் எப்போ பார்த்தாலும் பேசாம இருந்தாலும் பட்டுக்கு வரவங்க கத்துறாங்க. எப்போதான் இவிஎஸ் பீரியட் வரும் சொல்லு. எப்போ பார்த்தாலும் நொயின் சரி வாங்கியாச்சா போய் வாங்கியாச்சா. ஐயோ ஐயோ. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். செட். ஸோ வந்து ஒரே ஒரு லெசன் எடுத்துட்டு நம்ம போய் வந்து என்ன பண்ணா ஓகேவா. ஸோ வந்து நம்ம எனக்கு என்ன லெசன் எடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லெசன்லேயும் ஒரு 2 வீக்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வந்து அவர் யூனிவர்ஸ், இந்த டாபிக் பேர் என்னது? அவர் யூனிவர்ஸ். அவர் யூனிவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்டோரி இருக்கு, அது அப்புறமே சொல்றேன். த சன்ஸ் ஃபேமிலி என்னென்ன நேம்ஸ் இருக்குன்னு சொல்லிடுறேன். த சன்ஸ் ஃபேமிலி, சோலார் சிஸ்டம், ஓகேவா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ கிளாஸ் இருக்க போகிறோம். சன், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன், ஆர்பிட். ஸோ ஓகேவா. ஸோ வந்து எர்த் நம்ம லீவ் பண்ணுறோம்ல, எர்த்துக்குன்னு ஒரு தனியாக ஒரு நேம் இருக்கு, ப்ளூ பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் இருக்கு. ஸோ வந்து ஒன்னே ஒரு பேச்சு தான். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி டெய்லியும் தரேன். ஒரு ரஃப் நோட் எடுத்துக்கோங்க. ஒரு ரஃப் நோட்டு டெய்லியும் மண்டே டு சாட்டர்டே சண்டே வந்து நோட் பண்ணி வைக்கணும். ஃபர்ஸ்ட் இப்படி இருந்து ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வைங்க, ஓகேவா. அவ்வளோதான். ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு ஊர்ல வந்து ஒருத்தவங்க இருக்காங்க, பீமா அண்ட் ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க கிராண்ட்மா. இப்போ வந்து பீமா சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, மேல நைட் டைம் மேலே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கிராண்ட்மா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே பாருங்க கிராண்ட்மா, அங்கே ஃபுல்லாக டவுட்டாக சைனிங்காக இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து கிராண்ட்மா சொல்லியிருக்காங்க,
உங்க கிராண்ட்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது உனக்கு தெரியாது, அது வந்து என்ன அப்படின்னா த பிக் ஸ்டார்ஸ் ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஃபுல்லாக பிக் ஸ்டார்ஸு ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த பீமா கேட்குறாங்க, அது தெரிஞ்ச பாட்டி அப்படியே அது ஃபுல்லும் குட்டி குட்டியா தூரமா இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு. ஆனா நீங்க வந்து பெருசா இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லியிருக்காங்க தட் இஸ் அ வெரி ஃபேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா அது வந்து ரொம்ப தூரமா இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேமோட இதுதான் பர்ஸ் வந்து ரொம்ப தூரமா தூக்கி போட்டேன். தட் அப்போ வந்து அதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்றேன்னா ஃபேர். ஓகே, ஸோ வந்து ஃபேரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. இப்போ வந்து ஓ அப்படியா பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கா, என்னாச்சு அப்படின்னு வந்து திரும்பி கேட்குறாங்க. அப்ப வந்து அவ சொல்றா, இல்ல பாட்டி, இல்ல கிராண்ட்மதர், என்னதாங்க ஒரு ஷேப் மாதிரி இருக்கு. ஐ மீன் அந்த டாபிக் பேர் ஸ்வான் தான், த ஸ்வான். அப்போ வந்து என்ன ஸ்வான் மாதிரி அந்த பிக்சர் எடுத்து ஜாயின் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்டிருக்காங்க, எங்க இருக்கு அப்படின்னா உனக்கு எனக்கு ஸ்வான்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்பதான் வந்து அந்த பீமா இருக்காங்கன்னா அவங்க வந்து ஜூலி அந்த ஷோல்டர்ல அவங்க வந்து சார்ந்துட்டு இதை அப்படியே கை வச்சு காட்டுறாங்க. ஓகேவா, புரிஞ்சிடுச்சா? அப்ப வந்து ஸ்வானா, ஓகே பாட்டி ஸ்வான்னா என்ன திரும்ப அவன் கேட்டிருக்கான். அப்ப ஸ்வானை பத்தி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஒரு நாளைக்கு ஸ்வானுக்கு ஒருத்தர ஹண்டர் வந்திருக்காங்க. இந்த ஹண்டர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஸ்வானை வந்து வேட்டாடலாம் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகேவா, அப்ப அந்த வேட்டாட போட இடத்துல வந்து அந்த ஸ்வான் வந்து லேகு லிவரு போய்கிட்டே பறந்துக்கிட்டே இருந்துச்சா. அப்போ வந்து அந்த ஹண்டர் வந்து பிடிச்சிக்கிட்டே இருக்காரு எங்க போனாலும். அண்டு என்னாச்சுன்னா நைட்டே ஆயிடுச்சு. இப்போ வந்து அவரு ஹண்டர் வந்து எங்க போயிருப்பாரு, வீட்டுக்கு தானே போயிருப்பாரு. ஆனா அதை விட்டுட்டு அந்த ஸ்வான் இருக்குல்ல, அந்த ஸ்வான் வந்து பறந்துக்கிட்டு போய்கிட்டே மூணுக்கு போயிடுச்சான். மூணுக்கு போயிடுச்சு. அவங்க கிராண்ட்மா சொல்றாங்க மூணுக்கு போயிடுச்சான். மூணுக்கு போய் ஹாய் மூன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வான் சொல்லியிருக்கான். ஹாய் ஸ்வான் அப்படின்னு வந்து 2 பேர் பேசிக்கிட்டாங்க. அவன் எதுக்கு அவன் தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒரு ஹண்டர் வந்து பிடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டே இருந்தாங்க, அதனால வந்து நான் பறந்து மூணுக்கே வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிச்சான். ஓ அப்படியா அப்படின்னு சொன்னேன்னு, நீ வந்து என்ன பண்றேன்னா அங்க லிட்டில் ஸ்டார்ஸ் இருக்குல்ல, அங்க போய் நீ ஒழிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வானும் போய் இருந்துச்சு. அதுவும் வந்து ஒன்ஸ் அப்பான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவோம்ல, ஒன்ஸ் அப்பான் டைம்னா அதே மாதிரி போய்கிட்டே ஒரு நாள் பழைய காலம் 2015-14 இந்த மாதிரி இருக்கும்போது அப்ப வந்து அந்த ஸ்வான் வந்து அவங்க போச்சான். ஆனா இப்ப வரைக்கும் இருக்குமா? இல்லை. இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு சிரிப்பாக தான் வருது. எதுவும் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஆனால் வந்து என்ன பண்ணணும், புக்கில் போட்டுக்கிறது நம்பி தான் தீரணும். அப்படியே போச்சா வந்து அந்த ஸ்வான் வந்து அப்படியே தெரிஞ்சிச்சு. அதுதான் வந்து இந்த ஸ்டோரியா. இது வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஐயோ ஜூலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னேன்னா, அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா தூங்கிக்கிட்டே கண்ணு இப்படி பண்ணிட்டு ஓகே பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ரன் பண்ணிக்கிட்டே போயிட்டாங்க தூங்க அவங்க பெட்டுக்கு. அதே மாதிரி பம்மியும் அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்களாம். வந்து யாருக்குன்னா அந்த இது பிடிச்சிச்சு சொன்னோம். ஓகேவா, இப்போ பெல் எடுத்து போது போய் லஞ்ச் சாப்பிடணும். ஓகேவா, பட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். யாருக்குன்னு அந்த ஸ்டோரி பிடிச்சிச்சு? நாளைக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே லெசன்ல ஒரு கேம் விளையாடலாம். 3 games. தேங்க்யூ. இவங்க தான் நல்ல மம்மி எனக்கு அழகா சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டோரி. அது மட்டும் இல்லை கேம் விளையாடலாம்னு சொல்லியிருந்தாங்க.
ஆனால் அப்படின்னா நம்ம தமிழ் மேம் கிடையாது, அது புட்டிட்ட பொய்ஷன் அவங்க இது இல்லையா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரி, நான் வந்தது. ஸோ கைஸ், யாருக்குமே இந்த ஸ்டோரி பிடிச்சிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி தான், இது வந்து சும்மா கற்றுக்கிட்ட தான் என்னோட புக்கை வந்து ரைட் பண்ணிருந்துச்சு. இது உண்மையான நடந்தது. எங்கள் தமிழ் மேம் இப்படி தான் நடந்துப்பாங்க, இந்த ஈவென்ட்ஸ் மேம் எப்படி தான் ஸ்மார்ட்டாக நடந்துப்பாங்க. யாருக்குமே பிடிச்சிச்சோ கீழே கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மை கைஸ் இஸ் கேளவங்க ஹண்ட்ரட் இந்த மாதிரி வீடியோ பாப்பா. யாருக்குமே அந்த ஸ்டோரி கமெண்ட் பிடிச்சிச்சோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. பை.